ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மட்டன் குழம்பு வைக்க போகிறோம். மட்டனை அவிய வச்சுருக்கோம். மட்டனையும் உருளைக்கிழங்கு போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக மட்டனையும் உருளைக்கிழங்கையும் அவிச்சு வச்சுருக்கோம். மட்டன் குழம்புக்கு தேவையுள்ளது தேங்காய், தக்காளி, வெங்காயம், மட்டன் மசாலா, இது வந்து பெருஞ்சீரகம், இது வந்து மல்லி இலை, இது வந்து பட்டை கிராம்பு, அப்புறமா இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காக அரைக்கிறதுக்காக வச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய், வெங்காயம், தக்காளி, அப்புறமா இஞ்சி பூண்டையும் வதக்கணும். மல்லி இலை இவ்வளோத்தையும் சேர்த்து வதக்கணும் எண்ணெய்க்குள்ள. இப்போ வந்து தேங்காய் உள்ள போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சும் வெள்ளைப்படும் அது வசங்கிட்டு இருக்கு. அப்புறம் தக்காளி போடணும், இல்லை வெங்காயம் போடணும். இது நல்லா வதக்கி நல்லா அரைக்கணும். மல்லியில போட்டிருக்கோம். மல்லியில போட்டதுக்கு அப்புறமா பெருஞ்சீரகம். இப்ப பாத்தீங்கன்னா பெருஞ்சீரகம் போட்டிருக்கோம். இப்போ மட்டன் மசாலா போடலாம். இப்ப பாத்தீங்கன்னா வதக்கி அரைச்சோம் இல்லையா, அதை தூக்கி இப்போ மட்டன் குழம்புக்குள்ள போடணும். அது இனிமே நல்லா வேகணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் பொடி, இப்போ லேசா உப்பு தானமாக போட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு ரெடி ஆகிட்டு இப்போ தாளிசம் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போடணும், கொஞ்சம் பெருஞ்சீரகம், அப்புறமா பட்டை கிராம்பு, அப்புறமா வெங்காயம் எல்லாம் வதக்கணும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போடணும். நல்லா வசங்கிடுச்சு. இனிமே இதை குழம்புக்குள்ள ஊற்றணும். மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா மணக்குது. வாங்க டேஸ்ட் பண்ணி வாங்க. சூப்பரா இருக்கு. மட்டன் பீஸ் குழம்பு நல்லா சூப்பரா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் ஃபாலோ பண்ணுங்க.